கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சொற்பொழிவிற்கு நாம் மந்திரம் என்ற தலைப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நமக்கு தெரிந்தது, கர்மியப்பா அவர்கள் எழுதி மந்திரம் என்றே ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள். வேணுகானத்தில் ஒரு சிறிய கட்டுரை. நாம் அன்னை மந்திரம், அரவிந்த மந்திரம் என்று அன்னை மந்திரத்தை இசையோடு தியானத்திற்கு பயன்படுத்தி கொண்டோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய என்பது அரவிந்த மந்திரம். ஓம் நமோ பகவதே என்பது அன்னை சொல்லி வந்த மந்திரம். அரவிந்த காயத்ரியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட பூர்ண யோகத்திற்கு மந்திரம் முக்கியமானதல்ல என்று பகவான் எழுதுகின்றார். கருவி அப்பா அவர்களும் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் மந்திரமும் பயன்படுத்தப்பட்டன. பூர்ண யோகம் என்பதால் எப்படி வாழ்வனைத்தும் யோகமோ, எப்படி நம்முடைய பகுதிகளான உடல் என்ற பிசிக்கல், பிராணமயம் என்ற உணர்ச்சி உயிர், மனோமயம் என்ற அறிவு, அதற்கு மேல் விஞ்ஞானமயம் என்ற ஆன்மா, இவை அனைத்தும் பயன்படுத்தப்பட்டு திருவுருவாற்றத்தை நோக்கி அழைத்து செல்கின்றனவோ, அதுபோல மந்திரங்களும் பகவானாலும் அன்னையாலும் பயன்படுத்தப்பட்டன. மந்திரங்களை பற்றி அன்னை எழுதியிருக்கின்றார், பகவான் எழுதியிருக்கின்றார். நான் முதலில் கூறியது போல தனது கர்மவி அப்பா அவர்களும் நம் மையத்தால் தொகுக்கப்பட்ட வேணுகாலம் என்ற நூலில் அவருடைய மந்திரம் என்ற கட்டுரையும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த மந்திரத்தை பற்றிய மிக முக்கியமானது சமர்ப்பணம், சரணாகதி. ஆர்வம், அஸ்பிரேஷன் என்ற ஆர்வம், சமர்ப்பணம், சரணாகதி, இவை இரண்டுமே பூர்ண யோகத்திற்கு அடிப்படைகள், வாழ்வனைத்தும் யோகமாக மாற்றுவதற்கு அடிப்படைகள். இருப்பினும் கூட மந்திரமும் பயன்படுகின்றன. அவற்றை பற்றி இந்த மூவருடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். சொற்களுக்கு வலிமை உண்டு என்று அன்னை சொல்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் பேசப்படும் பேச்சில் வேண்டாத பயனற்ற சொற்கள் அவை எத்தகையவை என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டுகிறேன். இது அன்னையினுடைய சொற்கள். இது எவ்வளவு ஊறு விளைவிப்பது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இது மிக முக்கிய. பேச்சு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். தேவைக்கு எவ்வளவு குறைவாக முடியுமோ அவ்வளவு குறைவாக பேச வேண்டும். தேவையற்ற சொற்களை பேசும்பொழுது அவை கெடுதலை விளைவிக்கின்றன. உலகம் முழுவதிலும், குடும்ப வாழ்விலும், புற அலுவலக வாழ்க்கை வேலை செய்யும் வாழ்விலும், அரசியல் தீர்வுகளிலும் தேவையற்ற சொற்களை, புண்படுத்தும் சொற்களை பேசி அவைதான் பல தீமைகளுக்கு காரணமாகின்றன, உலகப் போர்களுக்கும் காரணமாகின்றன. ஆகையினால் இது பேச்சில் கட்டுப்பாடு தேவை. ஒரு நாளில் ஒருவரின் நலனை விரும்ப நல்லதும் உண்டு. நாம் சில சொற்களை வெளியிடும் வாய்ப்பு நமக்கு அடிக்கடி வருகிறது. சொல்லின் பின்னே உள்ள எண்ணத்தை எப்படி நாம் பொருத்தமாக அழைக்கிறோம் என்பதை பொறுத்து நமது சொல்லின் திறன் அமையும்னு அன்னை சொல்றார். இது அன்னையுடைய வார்த்தைகள். சொற்களுக்கு ஆக்கசக்தி 3 காரணங்களால் வருகின்றது. முதல் 2 காரணங்கள் அந்த சொற்களிலேயே உள்ளன.
சொற்களுக்கே இயல்பாக ஒரு மின்சக்தி உண்டு. மூன்றாவது காரணம், முக்கியமானது, நாம் ஒரு சொல்லை உச்சரிக்கும் பொழுது எந்த கருத்தை வெளியிடுகிறோமோ அந்த கருத்திற்கு நேர்மையானவர்களுக்காக நாம் இருக்க வேண்டும். சின்சியரிட்டி, பொய்மையா சொல்லப்படாது, சின்சியரா சொல்லணும். நாம் எதை சொல்கிறோமோ அதனில் ஆழ்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இக்காரணங்கள் மூன்றும் பொருந்தி போது நாம் உச்சரிக்கும் சொல் வலிமை மிக்கதாக மாறுகிறது என்று சொல்கின்றார்கள். பௌதிக உலகில் எதிரொலிக்கும் ஒலி அலைகள் கொண்ட சில சொற்கள் சிந்தனை வகை சார்ந்த எண்ணங்களின் மிக நுட்பமான அதிர்வுகளை துல்லியமாக வெளியிடுபவர்களாக அமைந்துள்ளன. எண்ண அதிர்வுகளும் ஒலி அதிர்வுகளும் உள்ள இந்த பொருத்தத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தோமானால் விரல் விட்டு எண்ணத்தக்க சில வேரசைவுகள் ஒரே பொதுக்கருத்தை வெளியிடுவதாக இருப்பதை காணலாம். பெரும்பாலான பேச்சு மொழியின் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தை உடையனவாகவும் இருப்பதை காணலாம். ஒரு ஆச்சரியமா நீங்க கவனிக்கலாம். தமிழ்ல தந்தையை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்தும் சொல் தந்தை தாய் என்ற இலக்கிய சொற்கள் இருந்தாலும் கூட அம்மா அப்பா என்பதை நாம் கூப்பிடும் சொற்கள். ஹிந்தியிலும் மா பாப், மாத்ரு பித்ரு, அதுலேயே மா வருது. மா பாப் அம்மா அப்பா. மலையாளத்துல உம்மா பாப்பா என்று சொல்வார்கள். அம்மா அன்னையும் அம்மாவும் சொல்லுவாங்க. அன்னையும் இருக்கின்றது, அம்மாவும் இருக்கின்றது. இலக்கியங்கள்ல தமிழ்ல அன்னையை பயன்படுத்தப்படுகின்றது. இப்படி அவ மொழிக்கு இல்லை தொடர்புகளை மீறி, அவற்றின் உறவுகளை மீறி சொற்கள் இருக்கின்றன, அடிப்படை சொற்கள் இருக்கின்றன. சொற்களின் இந்த மூல இயல்பை இதை எழுத்து மொழிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஒலியை வச்சுதான் பார்க்கணும்னு அன்னை சொல்றாங்க. வேறு சில வகை சொற்கள் உள்ளன. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுபவை. அவை உச்சரிப்பவரின் மானசீக சக்திக்கு இயலுணர்வாக ஆகிவிட்டன. அவை ஆற்றலின் உண்மையான கருத்துக்கள். அந்த சொற்கள் இப்படி உச்சரிக்கப்படுவதில் ஆற்றல் நிறைந்தவைகளாக ஆகின்றன. இறுதியாக மற்றொரு வகை சொற்கள் உள்ளன. அவை உச்சரிக்கப்பட்ட உடனே அவற்றின் பொருளின் பயனை அளிக்க வல்லவை. அவற்றை உச்சரிப்பவரின் உயிர் துடிப்பான ஜீவனுள்ள எண்ணத்தின் விளைவாக வெளிவருபவை அவை. நான் இப்போது சொன்னதற்கு எடுத்துக்காட்டாக மிகச் சக்தி வாய்ந்த ஒரு சொல்லை கூறலாம். மேற்சொன்ன 3 வகை பண்புகளும் ஒன்றாய் இணைந்த சொல் அதுதான் சமஸ்கிருதத்தில் சொல்லாகிய ஓம். இறைவனின் நீக்கமர நிறைந்துள்ள தன்மையை வெளியிடுவதற்காக இந்தியாவில் பயன்படுத்தப்படும் சொல்லது. அங்கு அது எல்லா நற்பணிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. தியானம், யோக சாதனைகள் அனைத்துடனும் இணைக்கப்படுவது அது. இந்த ஓம்ங்கிற சொல்லினுடைய சிறப்பை திருப்பி திருப்பி இங்கே அன்னையும் அரவிந்தரும் வற்புறுத்துகின்றார்கள். அப்பாவும் அவருடைய கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அதான் முக்கியமானது. மற்ற எல்லா ஒலிகளை விட இந்த ஓம் என்னும் ஒலி சாஸ்வதமான, மோனமான, அமைதியான உணர்வை எழுப்புகின்றது. மேலும் பல நூற்றாண்டுகளாக அதனை பயன்படுத்தி வந்தவர்களின் மானசீக சக்தி அந்த ஒலியிலேயே ஊறி இணைந்து விட்டிருக்கின்றது. அந்த ஒலியின் தத்துவம், அதன் பொருட்செறிவு காலம் காலமாக பயன்படுத்தியதன் காரணமாக அந்த சொல்லில் அடர்ந்து படிந்து விட்டது. சுந்தரி, இந்த லைட்டை போடு. உமா, இந்த லைட்டை போடு. குறிப்பாக இந்துக்களுக்கு அது பொருள் செறிந்த சொல்லாக, சக்தி வாய்ந்த சொல்லாக, தெய்வ ரசத்தை நுகரும் ஒன்றாவதாக, இளமையை அணுகும் உதவும் சொல்லாக இருக்கின்றது. கீழே நாட்டினர் இயல்பில் தடங்கையும் சம்பிரதாயமும் இன்றியே இந்த சொல்லை உச்சரிக்கின்றனர். அதனால இந்த ஓம்ங்கிற சொல்லினுடைய இதை இந்த சிறப்பா சொல்றாங்க அன்னை.
ஓமின் உதவியால் இறைவனை உய்த்துணர முடியும். ஓம் இதற்கு உருமாற்றும் ஆற்றல் உண்டு. ஓம் என்னும் ஒலி இறைவனை குறிக்கின்றது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. 60 வருடங்களுக்கு முன் என்று நினைக்கிறேன், நான் பிரான்சில் இருந்தபோது ஒரு பிரெஞ்சுக்காரர் இமயமலைக்கு சென்று வந்திருந்தார். இமயமலையில் சில காலம் வசித்துவிட்டு வந்திருந்தார். அவர் ஓர் உரையாற்றினார். நான் அந்த உரையை கேட்டேன். அவர் இமயமலையின் அடர்ந்த காடுகளில் சஞ்சரித்த போது அங்கு ஒரு சன்னியாசி இருந்தாராம். அவர் யாரென்று இவருக்கு தெரியாதாம். அந்த சன்னியாசி இவரிடம் வந்து வேறு எதுவும் பேசாமல் இதைத்தான் இப்படித்தான் சொன்னாராம், ஓம். அதை கேட்டதும் பிரெஞ்சுக்காரர் முற்றிலும் மாறிவிட்டாராம். பிறகு அவர் ஓம் என்று உச்சரித்து காட்டிய பொழுது அவருக்குள் ஏற்பட்ட அதே மாற்றம் எனக்குள்ளும் ஏற்பட்டது. தெய்வம் என்னை நோக்கி வந்தது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லிட்டார். நல்லது நல்லது, ரகசியமாக வைத்துக்கொள் என்று அன்னை சொல்கிறார்கள். ஓம் நினைவு வைத்துக்கொள். ஓம் இங்கே வெளிப்பாடு உரட்டும். ஏதேனும் தவறு நடந்து விட்டால் திரும்ப திரும்ப ஓம் என்று சொல், எல்லாம் சீராகிவிடும். இது அன்னை சொன்னது. பகவான் அரவிந்தரும் ஓமின் சிறப்பை பற்றி சொல்கின்றார்கள். ஓம் என்பது மந்திரம் என்ற மந்திரம் பிரம்ம உணர்வின் ஒலிக்குறிப்பை வெளியிடும் ஒலி. ஓம் பிரம்மனின் ஒலி வடிவம். அந்த ஒலி 4 நிலைகளில் வடிவு கொண்டுள்ளது. பொதுவா ஒரு பேச்சை பத்தி எழும்போது வெளியில கேட்கறது நிலை வேற. உடலின் வாயின் உறுப்புகள், நம்முடைய பேச்சு உறுப்புகள், நம்ம மொழியியல்ல வந்து பேச்சுறுப்புகள்னு சொல்றது இதழ்கள், வாயின் நா, பல், மேலே இருக்கின்ற அன்னம் என்ற பகுதி, அதற்கு மேலே மூக்கரை, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக தொண்டையில் இருக்கின்ற குரல் வளை, இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒலியை எழுப்புகின்றன. இது முக்கியம். ஆனா வேதத்துல இதுக்கு முன்ன உள்நிலைகள் இருப்பதா சொல்றாங்க. தொல்காப்பியத்திலேயே இதை சொல்றாரு. இங்க சொல்றத மறைமுகமா சொல்றாரு. அந்த ஒலி 4 நிலைகளில் வடிவு கொண்டுள்ளது. பரா, பஸ்யந்தி, மத்தியமா மற்றும் வைகரி என்ற அந்த நிலைகளை கூறுவர். ஒலி ஒலிக்கப்படாத செறிவான நிலை முதல் கட்டம். ஒலிக்கிறதுக்கு முன்ன உள்ள செறிவு, அந்த ஆற்றல் செறிந்து இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து பரநிலை. பராங்கிறது மேலானங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல பரமே என்று அன்னை மந்திரத்துல பரமே என்று முடியும். பராசக்தி, பரபிரம்மம் எல்லாவற்றிலேயே மிக உயர்ந்ததை பரா என்று சொல்கின்றோம். 2வது ஒலி காணப்பட்ட நிலை. இந்த ரிஷிகள் மந்திரத்தை எளிதாக காணுவார்கள் என்று சொல்வார்கள். அன்னை சூட்சும சரீரத்தில் சஞ்சரித்த பொழுது அவர்களுக்கு வாழ்வின் மந்திரம் எழுத்துக்களாக காணப்பட்டதாக சொல்லுவார்கள். 3வது ஒலி சொல்லாக வெளிப்படுவது. 4வது இந்த மண்ணுலகின் மக்கள் வாயிலாக பேசப்படுவது. இந்த 4ஐயும் தன்னுட்கொண்டது ஓம் என்ற திருச்சொல். உள்ளுணர்வில் ஓர் அதிர்வையை உண்டு பண்ணுவதே ஒரு மந்திரத்தின் வேலை. உள்ளுணர்த்துல ஒரு வைப்ரேஷன், இந்த அதிர்வை உண்டு பண்ணணும். அதுதான் அந்த ஓமினுடைய வேலை. அந்த மந்திரம் எந்த தத்துவத்தை குறிக்கின்றதோ அதனை சாதகன் கண்டுணர்வதற்கு ஆயத்தப்படுத்துவதுதான் மந்திரம். ஓம் என்னும் மந்திரம் சாதகனின் உணர்வில் விழிப்பையும் மலர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. சித் என்ற சைதன்ய உணர்வு சடவுலகில் எங்கும் பரவி உள்ளதை காணவும் உணரவும் வைக்கிறது. சச்சித் ஆனந்தம் நமக்கு தெரியும். சத் என்பது உள்ளதெல்லாம், சித் என்பது கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், ஆனந்தம் பேரானந்தம். அதை உட்கொண்டதுதான் அன்னையினுடைய மந்திரம். ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே என்ற அன்னையின் மந்திரம். அந்த சத்து உணர்வை அது இருக்குன்னு சொல்றாரு. உள் ஜீவனிலும் அதிபௌதிக உலகுகளிலும் காணவும் உணர வைக்கிறது. தற்சமயம் நமக்கு உணர்வு கடந்த நிலையாக இருக்கும் மூலதளங்களிலும் அந்த சைத்தன்ய சக்தியை
காணவும் உணரவும் வைக்கிறது. இறுதியாக அண்டங்கள் அனைத்தையும் கடந்த பரநிலையில் அனுபவத்தை கொடுக்கின்றது. இந்த மந்திரத்தை ஓதும் அனைவருக்கும் இந்த இறுதி நிலையே இலக்காக இருக்கின்றது. இந்த அண்டங்களை கடந்து மேலே செல்வதற்குரிய நிலையை இந்த ஓம் என்ற மந்திரம் குறிக்கின்றது. ஓம் என்பது மும்முக பிரம்மனின் குறியீடாகும். புறமுகமாக உள்ள பிரம்மன், சூட்சமமாக நுட்பமாக உள்ளே உள்ள பிரம்மன் மற்றும் பரபிரம்மமாக மூலப்புருஷனாக உள்ள பிரம்மன். ஆ ஊ மா என்னும் 3 ஒலிகளை கொண்டது ஓம். அகரமாக தொடங்கி உகரமாக இதற்கு குவிந்து மகரமாக முடிகின்றது. இதுல மிகப்பெரிய மொழியியல் தத்துவமும் அடங்கி இருக்குது. ஒலிகள்ல நாங்க இது வாயை மூடாம இருக்கிறத ஓப்பன் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆ ஏ ஐ இதெல்லாம் ஓப்பன் சவுண்ட்ஸ். அப்படி இல்லாமல் ஊ ஓ ஔ இதெல்லாம் க்ளோஸ்ட் சவுண்ட், இதை குவிந்து வரும். அதுக்கு மேல இந்த ஒலிகளை உயிரொலிகளை செய்யும் போது வாய்க்குள்ள எந்த விதமான அந்த ஒலிகளுக்கு தடையே இருக்கிறது இல்லை. தடை ஏற்பட்ட பிறகுதான் மெய்யொலிகள் வருகின்றன. இப், இச், இக் இவையெல்லாம் இம் இவையெல்லாம் தடையோடு வருபவை. இதை வல்லொலிகள் சொல்லுவாங்க. வல்லெழுத்து நம்ம சொல்லுவோம். க ச ட த ப ர சொல்லுவோம். அதுல அந்த பாவுக்கு இணையான மெல்ல எழுத்து மா. ஓசை இதழ்கள் வாயில் ஒலி வருவிடமிடமாகிய அந்த இதழ்களிலே தடைப்பட்டு வாயின் மூலமாக காற்று வெளியில் வந்தால் அது பாவாகிவிடும். அப்படி இல்லாம மூச்சு அறைக்கு மேலே மூக்கறை இருக்கின்றது, நேசல் கேவிட்டி என்று சொல்வது. போய் மூக்கு வழியாக விழும்பொழுது மகரம் விடுகின்றது. எனவே மொழியில் அடிப்படையான ஓப்பன் சவுண்ட்ஸ் என்கின்ற ஆவும், க்ளோஸ்டு சவுண்டு இதழ் குவிந்து வருகின்ற ஊவும், ஓசை தடைப்பட்டு பின் மூக்கரை தெரிந்து வருகின்ற மகரமும் 3 சேர்ந்து வர்ற சவுண்டு ஓமாகின்றது. அதுதான் மும்முக பிரம்மனுடைய இதாக சொல்கின்றது. ஓம் என்பது 3 ஒலிகளும் முறையாக பிரம்மனின் 3 நிலைகளையும் குறிக்கின்றன. எல்லாம் சேர்ந்த ஒலியான ஓம் துரியம் என்னும் 4வது நிலையின் அனுபவத்தை அளிக்க வந்தது. இந்த 3 நிலைகளும் சேர்ந்து அதுக்கு மேல துரியம்ங்கிறது உச்சநிலை, தலையில இருக்கிறது துரியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல துரியாதீதம், தலை உச்சியில 6 ஆதாரங்கள்ல சகசரதளம்னு சொல்ற தலையின் உச்சியில் இருக்கிறது சகசரதளம். அதாவது 1000 இதழ் தாமரை வடிவிலானது. மூலாதாரம் என்பது ஆசனவாய்க்கு அருகில் உள்ளது. அதிலிருந்து சுவாதிஷ்டானம், நாபி அல்லது தொப்புள்ள இருக்கிறத மணிபூரகம், அதுக்கு இதயத்தில் இருக்கிறத அநாகதம், கழுத்தில் இருக்கிறது விசுத்தி, நெத்தியில் இருக்கிறது ஆஜ்ஞா சக்கரம்னு சொல்லுவாங்க. அதுதான் சக்தி வாய்ந்த இடம். அதற்கு மேலே தலையில் உச்சியில் இருக்கிறது பிரம்மரந்திரம். அந்த பிரம்மரந்திரம்னு சொல்லுகின்ற சகசிரதளம் என்று சொல்லுகின்ற தலை உச்சியின் வழியாக எழுகின்றது. அது வழியாகத்தான் அதுதான் துரியம் என்றும் சொல்லுவார்கள். அது வழியாக இறைவன் அன்னையை நாம் அழைக்கும் பொழுது பழைய மரபு யோகத்துல நமக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி துரியத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அரவிந்த யோகத்துல உலகம் வருகிறது முழுவதும் பரவி இருக்கின்ற பராசக்தியாகிய அன்னையின் சக்தி, அன்னையின் அதிர்வுகள் நம்முடைய துரியம் என்கின்ற சகசரதளத்தின் தலை உச்சியில் உள்ள வழியாக உள்ளே இறங்குகின்றன. அந்த துரியத்தை 4வது நிலை குறிக்கும் என்று பகவான் சொல்கின்றார். இது பகவானுடைய வார்த்தைகள். அனுபவத்தை அளிக்க வல்லது. பரிபூர்ண நிலையில் கேவல பிரம்ம நிலையை அது காண வைக்கும். பேச்சு வழக்குல கேவலம்ங்கிறது தவறான பொருள்ல பயன்படுது. இதுல வழக்குல கேவலம் என்பது மிக தூய்மையானது, மிக சுத்தமானது, மிக உயர்ந்ததுன்னு அர்த்தம். அதுதான் கேவல பிரம்மம், கேவல ஞானம்னு சொல்லுவாங்க. கைவல்யம் என்று சொல்வது ஞானம் என்று இருக்கின்றது. கைவல்ய நவநீதம் என்று ஒரு ஆன்மீக நூலும் உண்டு. சமஸ்கிருதத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்குது. நவநீதம்னா வெண்ணெய், கைவல்ய நவநீதம்ங்கிறது ஞானமாகிய உயர்ந்த ஞானமாகிய வெண்ணெய், பாலிலிருந்து தயிரிலிருந்து எடுத்த வெண்ணெய் போல கடைந்தெடுக்கப்பட்ட தத்துவத்தை குறிப்பது. தனியொரு பொருளாகிய முழுமுதற் பரமனை அணுக வைக்கும் எந்த ஒரு புரித
கிரியைக்கும் சுபமாக முதலில் ஓம் உச்சரிக்கப்படுகின்றது. வேள்விகள், கடும் தவமுறைகள் அனைத்திற்கும் ஒப்புதலளிக்க தொடங்கி வைக்கப்படும் மந்திரமாக அது அமைந்துள்ளது. எல்லாத்துலேயுமே சாந்தி மந்திரமும் ஓம் சாந்தி 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 என்று சொல்லுவார்கள். அதனால எல்லா மந்திரங்களும் இதுல இருக்கிற உபனிஷத்துக்கள் எல்லா மந்திரங்களுமே ஓமுடன் தான் ஆரம்பிக்கப்படும். ஓமை பற்றி உபனிஷத்துக்கள் மிகச் சிறப்பாக எழுதுகின்றன. அதையும் பகவான் சொல்கின்றார். அவர்கள் நமது செயல்கள் யாவும் மும்முகம் கொண்ட அந்த பரமனை நம்முன் வெளிப்படுத்துவதற்காகவே ஆக வேண்டும் என்பதை நினைவுறுத்துவதற்காக அம்மந்திரம் உள்ளது. நமது கருத்திலும் நோக்கிலும் அவனே இலக்காக இருக்க வேண்டும். ஒலிகள் அனைத்திற்கும் உரைகள் அனைத்திற்கும் நிலையான வித்தாக உள்ளது ஓம். அதுதான் அடிப்படை. விதையிலிருந்த மரம் அறிகின்றது. அதுபோல அனைத்து ஒலிகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. நான் முதலில் விளக்கி கூறிய மொழியியல் உண்மை, இதழ் குவிந்த ஒலியும் இதழ் விரிந்த ஒலியாகிய அகரமும் இதழ் குவிந்த ஒலியாகிய முகரமும் இதழ் மூடி ஒலி தடைப்பட்டு வருகின்ற மூக்கின் வழியாகின்ற மகரமும் மூன்றும் சேர்ந்து அமைந்த ஒலி ஓம். ஆன்மாவின் தெய்வீக இச்சையை கொணர வேண்டும் என்னும் விருப்பத்தினை நிறைவு செய்யும் இசைவான அமைதியான சொல். புனிதப் பணிகள் யாவும் செம்மையாக நடப்பதற்கான ஆற்றலை வழங்கும் சொல். அறிவு கதிர்களால் மனதிற்கு ஒளியூட்டும் ஒளியார்ந்த சொல். ரிக், யஜுர், சாமம் ஆகிய இந்த எல்லாமே பிரம்மன் தான், பரபிரம்மன் தான். அந்த எல்லா வேதங்களுக்கும் அடிப்படையே இந்த மந்திரங்கள் தான் சொல்றாங்க. சொல்லே கடவுள், தெய்வீக உணர்வின் மந்திரம். அதன் விளக்கத்தை ஒளிரச் செய்கிறது. தெய்வீக உணர்வின் மந்திரம் அதன் விளக்கத்தை ஒளிரச் செய்கிறது. தெய்வீக ஆற்றலின் மந்திரம் இயலிருப்பின் ஆன்மீக ஆனந்தத்தை ஊட்டுகின்றது. எல்லா சொல்லும் எண்ணமும் அந்த மகத்தான ஓம் என்பதன் விகாசமே, அதனுடைய வெளிப்பாடே, மலர்ச்சியே. ஓம் என்னும் திருச்சொல்லின் சாஸ்வத சொல்லின் முளையினின்று வெடித்தெழுந்தவையே அனைத்தும். புலன்கள் கண்டுணரும் புற வடிவங்கள் வெளிப்படுத்தும் மெய்மை அந்த வடிவங்களையும் உருவங்களையும் தன்னின்று படைக்கும் லீலையின் மெய்மை. படைப்பனைத்திற்கும் பின்னேயுள்ள ஆனந்த பொருளின் பேராற்றலின் மெய்மை ஆகிய அனைத்திற்கும் தலையாய ஊற்று ஓம் என்னும் திருச்சொல். அதுவே விதை. மந்திரத்துங்களுக்கு நிற்கிற முக்கியமான சொல்ல பீஜாட்சரம்னு சொல்லுவாங்க. பீஜம் என்றால் விதை. அதுவே நாமரூபங்களுக்கும் எண்ணம் கருத்து அனைத்திற்கும் கருவறை. அனைத்திற்கும் அடிப்படையா இருக்கிறது. தோன்றுவதற்குரிய அறை அந்த ஓம் என்ற மந்திரம்தான். பிறவாய்ப் பொருளாய் சோம்புவாய் படைப்பனைத்தையும் கடந்து காலமற்ற மர்மப் பொருளாக பரமவஸ்துவில் இருப்பதும் அதுவே. எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது இந்த ஓம் தான். கீதையில் பகவான் நான் எல்லாமே இருக்கிறேன்னு சொல்றாரு. அதோடு கூட நாம் ஓம் என்று சொல்லுவோம்னா சொல்றாரு, நான் சூரியனிலும் சந்திரனிலும் ஒளியாக உள்ளேன். இது கிருஷ்ணன் சொல்றது பகவத்கீதையில. வலியோரின் வலிமையாக, அறிவாளியின் அறிவாக, தவம் புரிவோரின் தவமாக நான் உள்ளேன்னு சொல்றவரு பின்னாடி வேதங்களுள் பிரணவமாக நான் இருக்கின்றேன். பிரணவம் என்பது ஓம் என்ற மந்திரத்திற்கு பிரணவம் என்று பெயர். பிரணவ மந்திரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். விநாயகர், கணபதி ஓம் என்ற எழுத்தின் வடிவம். முத்துசாமி தீட்சிதர் எழுதிய வாதாபி கணபதி பஜே என்ற கீர்த்தனையில பிரணவ சொரூபம் என்று வரும். பிரணவ வடிவமானவர். பிரணவம் என்பது மந்திரத்திற்கு ஓம். ஓமுக்கு பெயர் பிரணவம். இந்த ஓம் என்கிற சமஸ்கிருத எழுத்தை போட்டு பார்த்தீர்கள் என்றால் அது கீழ்ப்பகுதி மேல் வளைவை விட கீழ் வளைவு கொஞ்சம் சிறிது பெரிதாக இருக்கும். அதுதான் அவருடைய வயிறு தொந்தி. அதிலிருந்து ஒரு கோடு, வளைந்த கோடு வரும். அதுதான் அவருடைய துதிக்கை. மேலே பிறை போன்ற ஒரு குறி இருக்கும். அதுதான் அந்த உடைந்த கொம்பு. இது பிரணவ மந்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட வடிவம்தான் விநாயகர். ஆனவை முதல் அதில் தான் முழுமுதற் கடவுள் என்று சொல்லுவாங்க. முதற் கடவுள் என்று சொல்வது விநாயகர் தான். தத்துவத்தில் இருக்கிற அந்த இதற்கு தான் அந்த பிரணவ சூத்திரக்கு கொடுத்த
வடிவம்தான் விநாயகன். அதனால வேதங்களுள் பிரணவமாக இருக்கிறேன் என்று அவர் மேலும் கூறுகின்றார். சொல்லாக வெளிப்பட்டுள்ள படைப்பாற்றல் மிக்க ஒலிகளின் அடிப்படை ஓம் என்னும் அசைவே. ஒலியின் சக்தியை உரையின் சக்தியையும் உருவாக்கும் உயிர் பொருள் ஓம் என்னும் தத்துவம். ஆன்மீக சக்தி எல்லாம் தன்னுள் கொண்டு வெளிப்படுவது. வாக்கு சப்தம் ஆகியவற்றின் உச்சரிவை தன்னுள் அடிப்படை வெளியிடுவதும் அதுவே. உலகின் ஒலிகள் யாவும் அதனின்று எழுபவையே. அதனின்று எழுந்த ஒலிகளே உரையின் சொற்களை பின்னுபவை. படிப்படியாக வளர்ந்த பரிணாமம் இது. இதன் ஆன்மீக ஆற்றலும் ஒளியும் தான் சுபாவம் உருவாக காரணமாகிறது. ஒருவன் உள்ளியல்பு அமைவதன் காரணமும் இதுவே. எனவே இதுதான் பேரிருவன் பரபிரமத்தின் இவ்விதையை தூவுகிறான். சாஸ்வத வித்து நானே என்று பகவான் கூறுவது இதைத்தான். பரமாத்மாவாகிய சாஸ்வத அழியாத நிலையான விதை படைப்பனைத்திற்கும் அதிமனப் பரவழிகளே தூவுகின்றான். அங்கிருந்துதான் இந்த படைப்புகள் எல்லாம் உலகளுக்கெல்லாம் வருகின்றன. படைப்புல முதல்ல நாதம்தான் தோன்றியதாக சொல்லுவாங்க. அதுதான் ஓம். பரநாதம் பரபிந்து நாதபிந்து கலாதி நமோ நமோ என்பது திருப்புகழ். திருவடி புகழ்ச்சின்னு சொல்லி வள்ளலார் எழுதியிருக்கின்றார். திருவடிகள் 2, நம்ம எல்லாருக்குமே 2 அடி. அடிகள் தான் நம் உடலை முழுவதும் தாங்குவை. நமக்கு அடிப்படையானவை. முழுவதும் நமது உடம்பை தலைவரை தாங்குபவை திருவடிகள் தான். அந்த அடிப்படையான தத்துவம் தான் தத்துவம். அதை உரைநடையில வள்ளலார் எழுதார். திருவடி என்று அவர் குறிப்பிடுவது பரநாதம் பரபிந்து என்று கூறுகின்றார். பரநாதம் என்பது மேலான நாதம், உயர்வான நாதம். அதுதான் ஒலி. படைப்புல முதல்ல ஒலிதான் தோன்றியச்சு என்று சொல்வார்கள். பின் பிந்து என்பது வடிவம், விதை வடிவது. சப்தம் அர்த்தம் என்று சொல்லுவார்கள். சப்தம் என்பது ஒலி, அர்த்தம் என்பது ஒலியின் பொருளையும் குறிக்கும், உலகப் பொருளையும் குறிக்கும். இது அறம்பொருள் இன்பம் என்பதே பொருளை தர்ம அர்த்த காம என்று சொல்லுவார்கள். அர்த்தம் என்பது பொருள், அர்த்தம் என்பது பிந்து. இதற்கு அடிப்படையானது முதலில் தோன்றியது, படைப்புல முதல்ல தோன்றியது பரநாதம். அது ஓம் என்பது. அது மௌனத்தின் ஒலி. இந்த அனுபவம் நம்முடைய அன்னை அன்பருக்கு ஏற்பட்டது. இங்கே ஆரோவில் உங்களுக்கு தெரியும், மேலே மாத்திரு மந்திர் ஒரு குளோபு போல கட்டியிருக்க கோலமாக அமைக்கப்பட்ட மாத்திரு மந்திர் இருக்கின்றது. அதன் நடுவிலே அமைதி இருக்கு. அங்கே பூரண மௌனம் காக்கப்படும். நீங்க அங்கே போறதுக்கு ஒரு 100 கஜத்துக்கு முன்னாடியே யாரையும் பேசாது என்றுவாங்க. அங்க உள்ள யாரும் போய் உட்கார்ந்த உடனேயே நமக்கு இந்த ஒரு ஓசை கேட்க ஆரம்பிக்கும். நான் அதற்கு முன்பு இங்கே போவதற்கு முன்பு நான் இதில் இருந்த பிறகு என்னுடைய குரு இதில் இருக்கும்போது மௌனத்திற்கு சப்தம் உண்டு என்று சொல்லியிருக்கின்றார்கள். மௌனத்திற்கு ஓசை உண்டு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மௌனத்தின் ஓசையை, அந்த காது பூராக நினைக்கின்ற அந்த மௌனத்தின் ஓசையை நான் அங்கே மாத்திரு மந்திரில் கேட்டேன். என் கூட நம்ம கூட பாப்பாக்கள்லாம் வந்திருந்தாங்க. கீதா என்ற குழந்தை சொல்லிது, இந்த பெரியப்பா என்று கூட, பெரியப்பா என் காதில் அது ஓம் என்பது போல ஒலித்தது என்று சொல்லிட்டது. அதுதான் மௌனத்தின் ஓசை. ஓசைக்கு ஒலி உண்டு. ஒலியற்ற அந்த ஒலிதான் அந்த அடிப்படை ஓசை. காது கேட்க மௌனம். இன்னொரு முறை நிறைய மௌனத்தை பற்றி அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனக்கு ஒரு ஆன்மீக பிரச்சனை வந்த பொழுது நான் அவருக்கு என்னுடைய கருத்துக்களை எழுதியிருந்தேன். அப்போ மேலே இருந்து நான் கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்கும் போதே மேலே இருந்து எனக்கு பதில் வந்தது. அப்பா எழுதியிருந்தார், பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட் என்று எழுதியிருந்தார். மௌனம் தெய்வீகமானது, அமைதி தெய்வீகமானது, மௌனமே இறைவன் என்று எழுதியிருந்தார். இந்த மௌனத்துல எழுகின்ற ஒலிதான் ஓம் என்பது. ஒலியின் அதிர்விற்கு வடிவங்களை உருவாக்கும் வலிமையும் அழிக்கும் வலிமையும் என்பது நமக்கு தெரியும். நவீன விஞ்ஞானத்தின் சாதாரண விஷயம். விஞ்ஞானத்துல சொல்லுவாங்க சூப்பர்சானிக், சப்சானிக் சவுண்ட்ஸ். ஒலியின் வேகத்தை கடந்து போகின்ற ஒலிகள் இருக்கு. மேல சூப்பர்சானிக் ஜெட் போகும்போது மிகப்பெரிய விடியோசை கேட்கும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி சப்சானிக் என்பது நம்முடைய கேட்கும் திறனுக்கு கீழானது. இங்க இதுல எங்களுடைய மொழியியல் துறையில லேப், ஃபொனட்டிக் லேப் உண்டு. அங்கே
டியூனிங் ஃபோர்க் என்று ஒன்று உண்டு. பிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை தட்டினோம்னா ஒலி எழும். ஒரு ஒலி வந்து நமக்கு சூப்பர் சான் காதை வந்து குடையிற மாதிரி இருந்து அதிகமாக அந்த நம்முடைய நிலையை பார்க்கும்போது அதுவும் காதை வலிக்கும். அந்த சப்சோனிக்கு போகும்போது அந்த அதிர்வு மிஷின் மூலமா அந்த அங்கே இதெல்லாம் இருக்கும். வரும்போது வெளியில ஓசை கேட்காது, ஆனால் காதில் வலிக்கும். அந்த வலிக்கும் போது நம்முடைய கேட்க திறனுக்கு கீழ் உள்ள அந்த ஒலி அது சப்சோனிக் சவுண்ட் என்பதா. அதனால ஒலிகளுக்கு ஆற்றல் உண்டு என்கிறத இன்னைக்கு விஞ்ஞானம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அப்ப ஓமுக்கு ஆற்றல் உண்டு என்பதையும் அது ப்ரூவ் பண்ணுது. வாஸ்தவத்தில் பேச்சு படைப்பாற்றல் கொண்டது. அது உணர்ச்சிகளின் படிவங்களின் மானசீக கற்பனையையும் மற்றும் செயல் தூண்டுதல்களையும் படைக்கின்றது. பண்டைய வேத கோட்பாடுகளும் செயல்முறையும் பேச்சின் இந்த படைப்பாற்றலை மந்திரங்களின் வாயிலாக மந்திரங்களை பயன்படுத்தி வெளியெடுத்தன. இப்ப மந்திரம்ங்கிறதுக்கு இது பகவானுடைய எழுத்து. அவருக்கு டெஃபனேஷன் கொடுக்கிறார், வரை விளக்கணம். மந்திரம் என்பது நமது அந்தரங்க ஆழங்களிலிருந்து பிறந்த ஆற்றல் மிகு சொல். மனதினால் எண்ணப்படாதது அது. ஆழ்ந்த உணர்வு கருதி கருதி வளர்த்தது அது. இதயத்திலே வளர்க்கப்பட்டது. அதனை மனது ஏற்று வாங்கி கொண்டது. பின்னர் புறமானது அது. அதுக்கப்புறம் தான் வெளிப்படுது. அது எப்படி வெளிப்படுதுன்னா, நமது அந்தரங்க நம்ம பூராவே நம்ம இப்ப அன்னை அரவிந்தில் படிக்கிறதுல நம்முடைய மனம், உடல், உணர்ச்சி மையம், மனம் என்ற மூன்றையும் தாண்டி நம்முடைய ஆன்மா இருக்கின்றது. ஆன்மாவிலையும் வந்து சைத்தியம் நெஞ்சுக்குழியில் இருக்கின்றது. சைத்தியத்துக்கு பின்னாடி வந்து அந்தராத்மா. சைத்தியம் என்பது அந்தராத்மா, சைத்திய புருஷன். அதற்கு பின்னால் ஆன்மா இருக்கின்றது. அதற்கு சூப்பர் மைண்ட், அதையும் கடந்த அதிமனம் அல்லது சூப்பர் மைண்ட் அல்லது சத்திய ஜீவியம் இருக்கின்றது என்று படிக்கின்றோம். அங்கே இருந்து இவை வருகின்றன. அதான் ஆழத்திலிருந்து. மந்திரம் என்பது நமக்கு அந்தரங்க ஆழங்களிலிருந்து பிறந்த ஆற்றல் மிகு சொல். அதிலிருந்து வந்த சொல் தான் மந்திரம். இந்த ஓமம் அப்படித்தான். மனதினால் எண்ணப்படாதது. அதனால மனதினால் எண்ணப்படுற எண்ணங்கள் நமக்கு தெரிஞ்ச மற்ற உலக கருத்துக்களை வருது, நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வரும். இங்கே அதை தாண்டியது இந்த மந்திரம். ஆழ்ந்த உணர்வு கருதி கருதி வளர்த்தது. அது இதயத்திலே வளர்க்கப்பட்டது. அதனை மனது ஏற்று வாங்கி கொண்டது. பின்னர் அதுக்கப்புறம் வெளிப்படு புறமனது அதனை மனனம் செய்தது. அதன் பின் மௌனமாகவோ வாய்ச்சொல்லாகவோ வெளிப்பட்டது. வாய்ச்சொல்லை விட மௌனச் சொல்லே ஆற்றல் மிக்கது என்பது பொது கருத்து. இந்த மந்திரங்களை வாய்விட்டும் சொல்லலாம், அதற்குள்ளே மனமும் சொல்லலாம். மனமும் பேசுகின்றது. நம்முடைய எண்ணங்கள் என்பது சைலண்ட் டாக் என்று சொல்லுவார்கள். நம்முடைய மனம் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம யோசிச்சு யோசிச்சு களைச்சு போறோம்னு சொல்றோம். எப்படி களைச்சு போறோம்? அதாவது இந்த நான் முதல்ல பேச்சுறுப்புகளை பற்றி சொன்னேன். இந்த பேச்சுறுப்புகள் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. நம்ம உள்ள தோன்ற எண்ணங்கள்லாம் எப்படி வாயால பேசினா வருமோ அதற்குரிய இது வர்றதுனால தான் நம்ம எண்ணங்கள் மூலமா களைச்சு போறது. அப்படி இல்லாம எண்ணமற்ற செயல் போன மௌனத்துக்கு போகும்போது மனம் அமைதி அடைகின்றது. அதற்கு மேல ஆன்மா அங்கே விழிப்படைகின்றது. மௌனத்துலதான் ஆன்மா விழிப்படையும். அதனை மனது ஏற்று வாங்கி கொண்டது. பின்னர் புறமனது அதனை மனனம் செய்தது. அதன் பின் மௌனமாகவே வாய்ச்சொல்லாகவே வெளிப்பட்டது. வாய்ச்சொல்லினை விட மௌனச் சொல்லே ஆற்றல் மிக்கது என்பது பொது கருத்து. தற்காலிக படைப்பு பணிகளுக்கு மௌன சொல்லே உகந்தது. மந்திரம் நமக்கு புதிய அக உணர்வு. உள்ள பிளாஸ்க் இருக்கு, இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அங்கே டம்ளரும் இருக்கும் பாரு, வெந்நீர் இருக்கும், சுட 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 சூடு இல்லாமல் இருக்கும். நமக்கு புதிய அக உணர்வு நிலைகளை உருவாக்கின்றது. நமது ஜீவனை செவ்வைப்படுத்துகின்றது. இதுவரை நமக்கு இல்லாத அறிவையும் திறன்களையும் அளிக்கின்றது. இந்த விளைவுகள் மந்திரத்தை சொல்பவனுக்கு மட்டுமல்லாது அடுத்துள்ளவர்களுக்கும் ஏற்படும். இந்த மந்திரம் நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு மட்டும் பலன் இல்லை, மற்றவங்களுக்கும் அந்த பலன் இருக்கும். அதன் விளைவுகள் புறச் செயல்களிலும் வெளிப்படும். பௌதிக உலகில் பௌதிக வடிவங்களை சமைக்கும் வல்லமையும் அவற்றுக்கு உண்டு.
உலகிலே சொல் என்பது எதனை வெளிப்படுத்துகிறது? பிரம்மனை அல்லது பிரம்மனின் இயக்கத்தை, பிரம்மனின் நிகழ்வுகளை, பிரம்மனின் பிம்பங்களையே அவன் சுயம் பிரகாசமானவன். பிரம்மனை சொல் விளக்குவதில்லை, சொல் பிரம்மனை வெளிப்படுத்துவதில்லை, பிரம்மன் தான் சொல்லை வெளிப்படுத்துகிறான். அங்க இல்லையாங்க? இல்ல, சூடு இருக்காது அது. ஆகவே நாம் நாடுவது, நமது குறிக்கோள் உலக நிகழ்ச்சிகளை அறிவதல்ல, உலக லீலையை புரிந்து கொள்வது. உலக வடிவங்களையெல்லாம் உருவாக்கிய திருச்சொல்லை எது வெளியிட்டதோ அதனை நாடுவதே நமது இலக்கு. அந்த உலக அனைத்தையும் உருவாக்கிய திருச்சொல் தான் இந்த ஓம் என்ற சொல். உபனிஷத்துக்களும் இந்த ஓம் பற்றி பேசுது. எல்லா மந்திரங்களும் ஓமுடன் தான் ஆரம்பிக்கும். உபனிஷத்தை பத்தினா முன்னாடி பல முறை பேசியிருக்கிறோம். வேதத்தின் முதற் பகுதிகள் கர்மகாண்டம் என்று சடங்குகளை எல்லாம் பேசுவது, இறுதி பகுதி வேதாந்தம் என்று சொல்லப்படுவது, அவருக்கு பின்னால் எழுதப்பட்டவை. வேதங்களின் கருப்பொருளை கூறுபவனாக, தத்துவ பொருள்களை கூறுபவனாக அமைந்தவை உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களும் எல்லா மந்திரங்களும் ஓமில் தான் ஆரம்பிக்கும். ஓமை பற்றி பேசுகின்றன, ஓம் என்ற மந்திரத்தை பற்றி பேசுகின்றன. உபனிஷத் என்பது வேதத்திலிருந்து வேறுபட்டு நிற்கும் படைப்பல்ல, வேதத்தின் அடிப்படை கருத்து அதற்கு முரணானதும் அல்ல. அது வேதத்தின் தொடர்ச்சியே. வேத ரிஷிகள் தாங்கள் கண்ட உண்மைகளை, ஆழ்பொருள்களை சாதாரண அறிவிற்கெட்டாத வண்ணம் குறியீட்டு சொற்களின் மூலமாக பொதித்து வைத்தனர். உபனிஷத்துகள் அவர்களுடைய மொழியிலேயே எடுத்துக்கொண்டு கையாண்டு அவற்றை சற்றே இதழ் பிரித்து வெளியிட்ட பிறகு மெல்ல அந்நிலையை கடந்து மற்றொரு மகத்தான உருவகத்தை எடுத்து ஆண்டது. நம்ம இந்த உயர்நிலைக்கு உபனிஷத்துக்கள் கொண்டு செல்கின்றது. உபனிஷத்துக்கள்ல உரைநடை உபனிஷத்துக்களும் இருக்குது, பாடல்ல இருக்கிற உயிர்களும் இருக்குது. எல்லாமே இந்த ஓமினுடைய இதை பேசுகின்றது. இந்த பிரச்சனை உபனிஷத்துங்கிறதுல சிஷ்யன் சத்தியகாமன் என்ற சிஷ்யனுக்கு அந்த குரு சொல்வதாக மீறுது. ஓ சத்தியகாமா, இந்த ஓம் என்னும் அசை பரபிரம்மனும் கீழ்பிரம்மனும் ஆகும். ஆகவே அறிவுள்ள மனிதன் பிரம்மனின் இந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டை சென்றடைவான். பிரம்மன் எல்லாவற்றையும் கடந்த பிரம்மன் பரபிரம்மன். நம்ம அனைவருக்குள்ளும் உலகத்திலும் பிரபஞ்சத்திலும் கல்லிலும் மண்ணிலும் உயிர்களிலும் இருக்கின்ற பிரம்மன் கீழ்நிலை பிரம்மன். எல்லாத்திலும் இருக்கிறது இந்த ஓம் தான் அப்படின்னு இந்த பிரச்சனை உபனிஷத் சொல்லு. பிரச்சனை உபனிஷத் என்பது ஒரு உபனிஷத் அப்படின்றது. அதன் ஓர் எழுத்தினால் ஒருவன் கருத்தொன்றி தியானிப்பானால் அவன் ஞானம் பெற்று இந்த பூமியில் நிறைவு காண்பான். அவன் இரு எழுத்துக்களில் படி தியான பேச்சு முடிகிற வரைக்கும் ஆருஷ் அரவிந்த் 2 பேரும் பேசப்படாது. முடிச்ச பிறகு வெளியிலையும் பேசலாம், உள்ளேயும் பேசலாம். என்ன, தியான நேரத்தில் பேசப்படாது. மனமொன்றி தியானம் செய்தால் அவனது மனம் முழு பக்குவம் அடையும். 3 எழுத்துக்களில் ஓம் என்று என்னும் ஓர் அசையில் ஒருவன் பரம்புருஷனை தியானித்தால் அவன் சூரியனின் ஒளியில் திளைத்து பூரணத்தை அடைகிறான். பாம்பு தன் சட்டையை உரிப்பது போல தன் தீமைகளிலிருந்து உரிக்கப்படுகின்றான். அந்த ஓமனுடைய பலன் இதுன்னு சொல்றார். அவனுக்கு தீமையெல்லாம் போகும்னு சொல்கின்றார். இந்த ஜீவன்களின் குவையிலிருந்து அவன் மேலுக்கு மேலான புருஷோத்தமனின் தன் கொத்தளத்திலேயே சயனித்திருக்க காண்கின்றான். போய் புருஷோத்தமன் மகாவிஷ்ணு அவர் இதுல பாம்பனையில படுத்திருக்கிறது, ஆதிசேஷனாகிய பாம்பனையில படுத்திருக்கிறது, அது அவனை தரிசிக்கிறான் என்று சொல்கின்றார். ஆனால் இப்போது அவை ஒன்றோடு ஒன்று அணைந்து ஐக்கியமாகிவிட்டன. ஆன்மாவின் உள் வெளி நடு செயல்கள் முழுமையடைந்து பயன்பாட்டில் நிறைவேறுகின்றன. ஆன்மா அறிகிறது, இனி அது அசைக்கப்படுவதில்லை. ரிக்குகளால் இந்த உலகமும்
யஜுஸ்களால் நடு உலகம், மூன்று மூன்று ரிக்வேதம், யஜுஸ் வேதம், சாமவேதம். சாமன்களால் ரிஷிகள் நமக்கு காட்டும் உலகமும் தெளிவாகின்றன. ஓம் என்னும் அசைனால் ஞானி அவனை, அவனைங்கிறது புருஷோத்தமனை, அவனது வீட்டில் அடைகிறான். மூப்பிலா அச்சமில்லா அமர மோன பரமாத்மாவே அடைகின்றான், பரம நிலையை அடைகின்றான். ஓம் என்பது இந்த அசை, இந்த அசைதான் பிரம்மன். இந்த ஓம் இதுதான் அந்த பிரம்மன். இந்த ஓம்ங்கிறதுல அது ஆ ஊ மா என்றும் சொல்லுகிறார்கள். ஒகர ஒலி நான் சொன்னது போல வாய் லேசா திறக்குது, இதழ் குவிகின்றது. முழு குவிதலும் இல்லாமல் இருக்கிறனால தான் அது ஆ ஊவும் சேர்ந்ததா சொல்றாங்க. முழுசா குவிந்துட்டா ஊ ஆயிடும், முழுசா விரிஞ்சிட்டா ஆ ஆயிடும். ரெண்டும் சேர்ந்ததும் அது மேல ஓ. இந்த மகரத்துல அதை மர்மரி என்று சொல்லுவார்கள். அந்த அதிர்வு நீங்கள் நிச்சயமாக இந்த அதிர்வை கேட்க முடியும். ஓ. இந்த உடல் முழுவதுமே நான் அந்த அதிர்வை நான் உணர்கின்றேன். ஓ. இந்த உடலுக்குள் நீங்கள் அந்த அதிர்வை உணர முடியும். ஓ. அன்னை இதை உச்சரித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த அசைதான் பரதத்துவம். நனவில்லா இந்த ஓமை எவன் அறிகிறானோ அவன் விரும்புவதெல்லாம் அவனுடையதாகும். இதுவே சிறந்த ஆதாரம், இதுவே உயர்விலும் உரிய ஆதாரம். மனிதன் இதனை அறியும் பொழுது அவன் பிரம்மனின் உலகில் மகத்துவம் பெறுகிறான். அவன் அமர்ந்தவாறே நடுந்துறை பயணம் செய்பவன் படுத்திருப்பினும் நாற்புறம் சஞ்சரிக்கிறான். அதாவது நம்முடைய அகத்திலிருந்து அகத்தின் மூலமாக புறப்பயணம் செய்ய முடியும் என்பது அதை சொல்கின்றது. உடல் பயணம் இல்லாம ஆன்மாவின் பயணம் அது. உடல்களிலெல்லாம் அழியும் இந்த உடல்களிலெல்லாம் உடலற்ற நிலைத்துள்ள அந்த பேரான்மாவை, உடல் அழியக்கூடியது ஆனா ஆன்மாவுக்கு அழிவில்லாதது, பிறவிதோறும் தொடர்ந்து வருவது. அம்மாபெரும் தலைவனை அறிந்து கொண்ட மனிதன் எதற்கும் கலங்குவதில்லை. கல்வி அறிவினாலோ அறிவு கூர்மையினாலோ இந்த ஆன்மாவை அடைய இயலாது. நம்ம இது பிறகுதான் கல்வியால உள்ளே ஆழச் சென்று இந்த ஆழத்தில் சென்றுதான் நம்முடைய ஆன்மாவை அடைய முடியும். இந்த ஆன்மா எவனை தேர்ந்தெடுக்குமோ அவன் மட்டுமே இதனை அடைவான். இது பகவான் சொல்றது. When you choose the divine, you have been already chosen by the divine. நீ இறைவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ இறைவனை மணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தான் வணங்க தேடி வந்துதான் மாணிக்கவாசகருக்கு இறைவன் அருள் செய்கின்றார். அதுபோல நாம் இறைவனுக்கு வர வேண்டும் என்ற இறைவன் முடிவு செய்தால்தான் நாம் இறைவனிடம் வர முடியும். இந்த ஆன்மா எவனை தேர்ந்தெடுக்குமோ அவன் மட்டுமே இதனை அடைவான். அவனுக்கே இந்த பேரான்மா தன்னை முழுவதுமாய் திறந்து காட்டும். தனது விருந்தில் வீரர்களையும் முனிவர்களையும் அன்னமாகவும் மரணத்தை வெஞ்சனமாகவும் தொட்டுகிறது கொண்ட அவன் எங்குள்ளான் என்பதை யாரே அறிவார். அது குணம். அதான் பின்னாடி மாண்டூக்கிய உபநிஷத்துலையும் ஓமை பத்தி சொல்லுது. அழிவில்லா இந்த சொல்லே முதல்ல பிரச்சனை உபநிஷத்துல சொன்னதை பார்த்தோம். அழிவில அந்த அந்த இதையே அதித்தியை பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும், அன்னை அதித்தி என்பது தேவர்களின் தாயின்னு சொல்றது. இது வெள்ளை இதுக்கு பூ தாமரை பூவுக்கு அதித்தின்னு சொல்றது. அதையும் சொல்றது. இவள் அதிதி என்னும் தாய் என்பதையும் அவன் அறிவான். இவள் பிராணலிருந்து தோன்றினாள், தன்னுள்ளே கடவுளர்கள் அனைவர்களையும் தாங்குகிறாள். இவள் இங்கு உலகில் புகுந்து அனைத்து உயிர்களின் இதய குகைகளிலும் நிலை கொண்டுள்ளாள் என்பதையும் அவன் அறிவான். அதாவது அதிதி தான் தாய், அதாவது பரபிரம்மம் பராசக்தி ஆகும் பொழுது அது அதித்தியாகின்றது. மாண்டூக்கிய உபனிஷத்தும் இதே தான் சொல்லுது. அழிவில்லா இந்த சொல்லே ஓம், பிரபஞ்சமே ஆகும், இதுவே ஓம் என்பதன் விளக்கம் சொல்லுது.
இப்ப பூர்ண யோகங்களுக்கு மந்திரங்கள் தேவை. நான் சொன்னேன், மந்திரங்கள் பயன்படுகின்றன. முழுக்க முழுக்க மந்திரம் போதாது. நாம் துவக்கத்தில் கூறியது போல சமர்ப்பணமும் சரணாகதியும் தேவை. சரணாகதியும் பயன்தான் முக்கியம். நம்முடைய செய்யும் செயல்கள் அனைத்தையும் நாம் செய்யாமல் இறைவனிடம் ஒப்படைப்பது, அது சமர்ப்பணம். சரணாகதி பூர்ணமாக நம்மையே இறைவனிடம் கொடுத்து விடுவது, அன்னையிடம் கொடுத்து விடுவது சரணாகதி. அதுதான் முக்கியம். அதனால இருந்தாலும் கூட பூர்ண யோகத்திற்கு இது அரவிந்தரே சொல்றதாங்க, தேவைப்பட்டால் மந்திரங்களே முடிச்சது பேச கேளு. சந்தேகம் தானே? முடிச்சதுன்னு பேசி முடிச்சிடற அப்புறம் கேளு. எல்லா யோக மார்க்கங்களிலுமே மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக சில சொற்களோ சொற்றொடர்களோ அல்லது சில திருப்பெயர்களோ தொடக்க பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இவையெல்லாம் மனதிற்கு ஒரு பிடிப்பை அளிக்கக்கூடியன. தொடக்க நிலையில் பயன்படுத்திய பிறகு அவற்றை கடந்து மேலே செல்ல வேண்டும். இதுதான் அன்னை சொல்றது. மந்திரங்களை ஆரம்பத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு மேல ஆழத்துக்கு போய் நம்முடைய மனதின் மௌனத்திற்கு போகும்பொழுது மந்திரங்கள் இல்லை, மந்திரங்களை கடந்து போகிறோம். அப்பா சொன்னது என்ன, மௌனம்தான் இறைவன் சொன்னார்னு சொல்லியிருந்தேன். அந்த நிலைக்கு போயாகணும். அந்த மௌன சித்தி வரும்போது இவை தேவையில்லாமல் போகின்றன. வருவதற்கு முன்பு இவை தேவைப்படுகின்றன. அனைத்திற்கும் மேலாக உயரிய பிடிப்பாக ஓம் என்னும் புனித மந்திரத்தை உபனிஷத்துக்கள் உபயோகிக்கின்றன. பகவான் சொல்றது, இந்த யோகத்தில் குறிப்பிட்ட மந்திரம் எதுவும் இல்லை. மந்திரம் எதனையும் தனது யோகம் வலியுறுத்தவில்லை. ஏதேனும் மந்திரம் உதவும் என்று தோன்றினால் சாதகர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சமர்ப்பணம் சரணாகதி தான் யோகம். இந்த யோகம் நாம் செய்யும் யோகம் அல்ல, நமக்குள் அன்னையே செய்யும் யோகம். மற்ற மரபு யோகங்கள் எல்லாம் அவர்களுடைய உழைப்பை பொறுத்தவை. நான் முதலில் தியானம் கற்றுக்கொண்ட பொழுது அந்த குரு சொல்லுவார்கள், வேலை கற்றல்லவோ கூலி வைத்தான் ஞான பெண்ணேன்னு ஒரு பழைய சித்தர் பாடலை அவர் எடுத்து சொல்வார். அதனால எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலனுள்ளன்னு சொல்லுவார். இந்த தவம் செய்வதே ஒரு உழைப்பதாக சொல்வார். ஆனா இங்கே எந்த அளவுக்கு சரணாகதி கூடுகின்றதோ, எந்த அளவிற்கு நாம் விலகுகிறோமோ, எந்த அளவிற்கு நம்மை பூர்ணமாக அன்னையிடம் ஒப்படைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அன்னையின் ஆற்றல் நமக்குள் இறங்கி வேலை செய்யும். ஆனால் துவக்க காலத்திற்கு இந்த மந்திரங்கள் பயன்படும். குறிப்பிட்ட மந்திரம் எதுவும் இல்லை. மந்திரம் என்று நாம் யோகம் வற்புறுத்தவில்லை. ஏதேனும் மந்திரம் உதவு என்று தோன்றினால் சாதகர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உணர்விலே ஆர்வமும் மனதிலே இதயத்திலும் முழு இருப்பிலும் ஒருமுனைப்பும் இருக்க வேண்டும் என்பதே இந்த யோகத்தின் கோட்பாடு. மந்திரம் அதற்கு உதவுமென்றால் பயன்படுத்தலாம். ஓம் என்னும் மந்திரத்தை உரிய முறையில் உச்சரித்தால் மேல் நோக்கியும் உன்முகமாகவும் ஒரு திறப்பு, ஓப்பனிங், விசாலம், மலர்ச்சி, பிழிப்பு உண்டாகும். மேலே இருந்து சக்தி வந்து இறங்குவதற்கு இது உதவும். இந்த ஓம்ங்கிறத நான் சொன்ன மாதிரி உழைச்சு காமிச்சுன்னா இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த சக்தி இறங்குவதை நாம் உணர முடியும். மந்திரங்களை நான் சொன்னதுனால இருந்தாலும் பகவான் மந்திரங்கள் முக்கியமில்லை, சமர்ப்பணமும் சரணாகதியும் தான் முக்கியம்னு சொன்னாலும் கூட சாதகர்கள் கேட்டதுனால மந்திரங்களே அவர்கள் எழுதி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அன்னை ஓம் நமோ பகவதே என்ற மந்திரத்தை பயன்படுத்தியதாக சொல்வார்கள். நமோ என்றால் நமக என்றால் வணங்குகிறேன் அர்த்தம், பகவதே என்றால் இறைவனே என்ற அர்த்தம். ஓம் நமோ பகவதே, இறைவனே நான் உங்களை வணங்குகின்றேன். அது அன்னை பயன்படுத்திய மந்திரம். அன்னையை பற்றி பகவான் சொன்ன மந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓம், அது சச்சிதானந்த மந்திரம் என்று சொல்வார்கள். ஓம், எல்லா மந்திரங்களும் ஓமில் துவங்கும், அதான் முக்கியம். ஆனந்தமயி, சைத்தன்யமயி, சத்தியமயி, பரமே. சச்சித் ஆனந்தம் என்பது மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தம் கடைசியில் வர்றதை முதல்ல வச்சு ஆனந்தமயி ஆனந்தமயமானவளே. சைத்தன்யமயி, சைத்தன்யம் என்பது சித்திலிருந்து வருகின்றது. சித் என்பது நம்முடைய ஆழ்ந்த உயர்ந்த கான்சியஸ்னஸ், உயர்ந்த அறிவு நிலையும் ஆற்றலும் சேர்ந்தது சித் சக்தி என்று சொல்வார்கள். சத்தியமயி, சத்திலிருந்து, சத்தியம் என்றால் உள்ளதுன்னு அர்த்தம். இருக்கிற அனைத்துமே இறைவன் தான். பரமே, எல்லாவற்றிற்கும் மேலானவளே. பகவான் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய அன்னையினுடைய பேரும் என்னுடைய பேருமே மந்திரம் தான் சொல்றாரு. அது சொல்லி ஓம் தத் சத் ஜோதிர் அரவிந்தக
அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மரம் தான் சொல்லியிருக்கிறாரு. 2 பேரையும் சேர்த்து பகவான் ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மிரா, அண்ணனுடைய இயற்பெயர் மிரா என்பது, அதை சேர்த்து ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மிரா என்று சொல்லியிருக்கின்றார். வேற சில பேர் ஓம் ஸ்ரீ மாதா அரவிந்தக சரணம் மம என்ற ஒரு மந்திரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். மாதா என்பது அன்னை, மதர். அரவிந்த 2 பேரும் சேர்த்து ஓம் ஸ்ரீ மாதா அரவிந்தக சரணம் மம, எங்களுடைய சரணாகதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இல்லாம காயத்ரி, அரவிந்த காயத்ரி என்று காயத்ரி மந்திரம், இது அப்பா எழுதுறாங்க. இது கர்மயோகிகளுடைய இந்த வேணுகானம் என்ற தொகுப்பில் உள்ள மந்திரம் என்ற கட்டுரைக்கு நம்ம வருவோம். அப்ப அது சுருக்கமாக இது மட்டும் எல்லாத்தையும் இல்லை. அப்ப அங்க சொல்றது, சொல் செயலின் சக்தியை பெற்றது மந்திரம், சிருஷ்டி சப்தத்தில் ஆரம்பித்தது என்பதால் சப்த பிரமம்னு சொல்லுவாங்க. அப்போ சப்த பிரம்மம் அர்த்த பிரமம் என்று வரும் என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். அந்நிலைக்குரிய சப்தம் ஓம். இறைவனுக்கும் சிருஷ்டிக்கும் இடைப்பட்ட நிலை சப்தம், அதில் சிறப்பானது ஓம். இது அப்பாவுடையது. அப்புறம் காயத்ரி மந்திரம் பிராமணர்களுக்கு எல்லாரும் பூணல் போடும் பொழுது காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க. அது விஸ்வாமித்திரால எழுதப்பட்டதா சொல்லுவாங்க. பகவான் அதுல மந்திரங்கள்ல அடிப்படையான ஒலிகளை பீஜாட்சரங்கள் என்று சொல்லுவார்கள், விதையான ஒலிகள். அந்த ஒரிஜினல் காயத்ரி மந்திரத்தில் இருந்த விதையான ஒலிகளை உட்கொண்டு ஸ்ரீ அரவிந்தரே அங்க இருக்கிறவர் தன்னுடைய ஒரு சாதகர் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு பூணல் போடணும்னு சொன்னதுக்காக அவர் எழுதி கொடுத்தது. அது தத் சவிதுர்வரம் ரூபம். நம்ம அதுக்கு முன்னே இங்கே ஒரு அன்னை வழிபாட்டு முறைகளுக்காக ஒன்று தயார் பண்ணி பிச்சை வச்சிருந்தோம். அதில் அந்த மந்திரங்களை கொடுத்துருந்தோம். அது இந்த தேடி பார்த்து எடுத்துக்கலாம். ஓம் தத் சவிதுர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்னக சத்தியேன தீபயேத். இது ஒரிஜினல் காயத்ரி மந்திரத்தில் உள்ள அத்தனை அடிப்படை பீஜாட்சரங்களும் உள்ள மந்திரம். ஓம் தத் சவிதுர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்னக சத்தியேன தீபயேத். இது அரவிந்த காயத்ரி. அதுபோல பகவான் அரவிந்த காயத்ரி, அந்த அரவிந்த காயத்ரி காயத்ரி மந்திரம் பிரபலமானது, சக்தி வாய்ந்தது. இதை ஜபிப்பவர்கள் அறிவு தீட்சண்யம் பெறும், முகம் பிரகாசமடையும். இதன் மந்திர சக்தி மூளையை நிரப்புவதால் அறிவு வளர்கிறது. சாதகர் தம் மகனுக்கு உபநயனம் வேண்டி ஸ்ரீ அரவிந்தரை அணுகி அதற்காக மந்திரம் வேண்டினார். அப்படி எழுதப்பட்டதே ஸ்ரீ அரவிந்த காயத்ரி. ஸ்ரீ அரவிந்தம் ஜீவனுக்கு உரியது. ஜீவனின் 4 பாகங்களில் மனம் ஒன்று. மனத்தின் இருப்பிடம் மூளை. ஜீவனின் பீடம் உடலும் உணர்வும் மனமும் ஆன்மாவும் சேர்ந்த நிலை. ஸ்ரீ அரவிந்த காயத்ரியை ஜபித்தால் ஜீவன் முழுதும் துலங்கும். அதாவது உடல், உணர்ச்சி, மையம், ஆன்மா அத்தனையும் துலங்கும். திருவுருமாற்றத்திற்குரிய சக்தியை அளிக்க வல்லது மந்திரம். இது அப்பா எழுதுறது. அரவிந்தர் வேறு சமயங்களில் எழுதிய ஓம் ஆனந்தம் இதே மாதிரி அந்த சத்திய நிச்சிதானந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம். பகவான் என்ன சொல்றாரு, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர்ங்கிற எங்களுடைய பெயர்களுமே மந்திரங்கள் தான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. மந்திர தீய சக்திகள் அகழ்வதற்கு மந்திரம் அப்பா சொல்றாரு. எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் மனதின் சக்தி எழுவதும் சூழ்நிலை அதிர்வதும் ஜபம் முடிந்தபின் நிலைமை மாறி காரியம் கூடி வருவதும் காணலாம். இல்ல காரிய பூர்த்திக்கும் அது உதவும். மந்திரத்தை ஏற்பவர் பலர். ஒரு மந்திரத்தின் சக்தியை நாம் கடந்து சென்றால் அடுத்த நிலைக்குரிய மந்திரம் பயன்படும். எல்லா மந்திரங்களும் கடந்த நிலையில் ஒரு பக்தர் இனி மந்திரங்கள் பயன்படவில்லை என்ன செய்யலாம் என எனக்கு அது மந்திரமும் பயன்படாத உயர்ந்து போறோம். எந்த மந்திரமும் பயன்படாத நிலையில் பக்தர் இதுவே சொல்லாரு, என் தீமையையும் தீய சக்திகளும் அழிய பிரார்த்திக்கலாம் என பகவான் சொல்றார். அதை செய்யலான்னு சொல்றார். ஐ சரண்டர் மை ஈவல், ஐ சரண்டர் மை ஹாஸ்டிலிட்டி. என்னிடம் உள்ள எதிர்ப்பு சக்திகளையும் என்னிடம் உள்ள தீமைகளையும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன், உங்களிடம் சரணடைகிறேன் என்று சொன்னால் அதுவே மந்திரமாக செயல்படும் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். அதுவே நம்மிடம் இருக்கு. நமது அறியாமல் நம்மிடம் குறைகள் இருக்கின்றன, நம்மிடம் தீமைகள் இருக்கின்றன. அவற்றை சரணம் செய்தாலும் அவை மேலே வரும் வெளிப்படலாம் என்று அதை மந்திரம் போல பயன்படும் என்று சொல்கின்றார்.
மாங்கல்ய பலம்ங்கிறத பத்தி இப்ப எழுதுறாரு. அங்க போய் எப்படி மாங்கல்ய பலம், இதுல மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது மீனவருடைய மனைவியர் விளக்கை ஏற்றி வச்சு அவங்க இதுவரை வரைக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். அப்ப அந்த சக்தி எழுதுன்னு சொல்றாரு. கணவன் கடலுக்கு மீன்பிடிக்க போனால் குத்து விளக்கேற்றி வைத்து மனைவி அதன் முன் அமர்ந்து கணவன் உயிருக்காக பிரார்த்திப்பாள். மாங்கல்ய பலமும் மந்திர சக்தியும் எழுமிடம் ஒன்றே. அவ்விடத்திலிருந்து அன்னையை நினைத்தால் வாயில் ஊறும் உமிழ்நீர் தித்திக்கும். மேலே படும் காற்று தெய்வம் வருடி கொடுப்பது போல் இருக்கும். எதையும் நினைக்கவோ கேட்கவோ தோன்றாது. நினைத்தவை எல்லாம் நடக்கும், நினைக்காதவை எல்லாம் நடக்கும். அவருடைய சக்தி பவித்திரமானது. அன்னாருக்கு பிரார்த்தனை தேவையில்லை, அவரால் பிரார்த்திக்க முடியாது. அந்த உயர்ந்த நிலைமைக்கு போகும்போது இந்த மந்திரத்தெல்லாம் தாண்டி போயிடுறோம்னு சொல்றார். ஆரம்ப காலத்தில் மந்திரங்கள் தேவை. அதற்கு முன்பு பேச்சற்ற நிலைக்கு போகும்பொழுது, மௌனங்களுக்கு போகும்பொழுது மந்திரங்கள் தேவையில்லை. இந்த மந்திரத்தை தாண்டி அருள் செய்யும். அங்கேயே தங்க முடிந்தால் யோகம் பலிக்கும். அதுவே இறைவனின் அழைப்பு. அது போன்ற ஆழம் உணர்விலும் மனத்திலும் உண்டு. ஜீவனுக்கு உள்ள இடம் பெரியது. யோகத்தை செய்ய விழைபவன் அங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டும். அங்கு போய் நிரந்தரமாக தங்கி மெய்மறந்து தம்மை மறந்து உடல் புலரித்து பரவலானவர்கள் அன்னையின் குழந்தைகள். மந்திரங்கள் தேவை. அடிப்படையான மந்திரம் ஓம் என்பது சிருஷ்டிக்கு அடிப்படையான மந்திரம். சிருஷ்டியில் போது முதலில் தோன்றிய மந்திரம் ஓம் என்பது. அதற்கு பின் பல மந்திரங்கள் தோன்றின. பகவான் நம்முடைய யோகத்திற்கு மந்திரங்களை முக்கியமாக சொல்லவில்லை. இருந்தாலும் தேவையான பொழுது மந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இது அன்னை சொல்றாங்க. அன்னை பட்ஜெட் அஜெண்டாவில் எழுதும்பொழுது 13வது சொல்றாங்க. பகவான் அவங்க அன்னையினுடைய யோகம் பகவான் 1950 டிசம்பர் 5 சித்தி பெற்றாரு. தன்னுடைய சூட்சும உலகத்தில் தன்னுடைய யோகத்தை அவர் தொடர்ந்தினாரு. அன்னை மனம் திருவுருமாறியது, பிராணம் திருவுருமாறியது, உடலையே திருவுருமாறுவதற்காக அவர்கள் தவம் செய்தார்கள். அப்பொழுது அங்கே மந்திரம் பயன்படும் என்று சொல்லியிருந்தார்கள். பகவான் இப்பொழுது இருந்தால் அதை ஒத்துக்கொண்டிருப்பார் என்று சொல்லியிருந்தார்கள். உடல் திருவுருவதற்காக அவர்களே மந்திரங்களை எழுதி அதை பயன்படுத்தினார்கள். அந்த நிலையிலும் மந்திரம் பயன்படாது. மந்திரங்களை கடந்து நாம் ஆழத்திற்கு மௌனத்திற்கு போனால் மந்திரம் தேவையில்லாத நுழைகின்றது. இன்னும் மந்திரங்கள் பயன்படுகின்றன. இதுல அன்னை எழுதியிருக்கின்றார்கள். சாவித்திரியில் ஒவ்வொரு வரியும் ஓம் என்ற ஒலியில் முடிகின்றன என்று எழுதுகின்றார்கள். இப்ப இங்கு முக்கியமான விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளும். மந்திரங்கள் சக்தி வாய்ந்தவை. எல்லாவற்றிற்கும் அடிப்படையான மந்திரம் ஓங்காரம். அதை உச்சரிக்கும் முறையில் உச்சரித்து நாம் செய்யும் பொழுது அவை பயன்படுகின்றன. ஆனால் மந்திரங்களை தாண்டி செல்ல வேண்டும். பூரண சமர்ப்பணமும் பூரண சரணாகதிக்கு செய்ய வேண்டும். மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் நம்முடைய முயற்சி, நம்முடைய செயல் அங்கே இருக்கின்றது. ஆனால் சமர்ப்பணம் நம்மை சிறிது விளக்குகின்றது. சரணாகதி நம்மை முற்றுமாக விளக்குகின்றது. நாம் முற்றிலுமாக விலகும் பொழுது அன்னையின் அருள் நம்முடைய சகசரதளத்தின் வழியாக நம்முள் இறங்கி பூர்ணமாக வேலை செய்கின்றது. பூர்ண திருவுருமாற்றத்தை, அது மனிதன் தெய்வமாகும் பாதை பூர்ண திருவுருமாற்றத்தை அளிக்கின்றது. ஆனால் அன்னையும் அரவிந்தரும் சொல்ற மந்திரங்களையும் பயன்படுத்துவோம். அந்த மந்திரங்களை தாண்டியும் மேலே செல்வோம். Okay, everybody stop.